நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதிகபட்சமாக 27 நாள் துலாத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார். கன்னியில் 4 நாட்கள் இருக்கிறார். ஸோ ராசிநாதன் நல்லவன் நல்ல இடத்துல 7ஆம் இடத்துல ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. அங்கிருந்து ராசியை பார்க்குறது அதை விட சிறப்பு. இப்போ தன்னம்பிக்கை, தெளிவு, உற்சாகம் கண்டிப்பாக இருக்கும். ராசியில் குரு பகவானே இருக்கிறார். இப்போ எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மற்றபடி கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார். இப்போது 7ஆம் இடத்துக்கு வந்தது மிக மிக சிறப்பு. 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்தார் ராசிநாதன். அப்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை, தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, எதிரிகளால் தொல்லை, இப்படி சென்ற மாதம் செப்டம்பர் மாதம் நிகழ்ந்திருக்கும். இப்பொழுது அதிகபட்சமாக 27 நாள் துலாத்தில் இருக்கிறதால எந்த ஒரு குறையும் இல்லைங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. ஆதலால் பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நல்ல நயமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஏற்படும். அதுவும் வாக்கு சாதுரியமுடைய மேஷ ராசி அன்பர்கள், உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிட பெருமக்கள், இப்போ இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் மிக சிறந்து விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி இந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறதால சுக்கிரன் 5இல் அமர்ந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக பொற்காலமாக அமையும். நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக அமையும். தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. அதுவே குறிப்பாக வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், ஃபைனான்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு சிலருக்கு தேவையான வசதிக்கு ஏற்ப இடமாற்றமோ ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்பட போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. 5ஆம் இடத்து அதிபதி முதல் 17 நாள் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கடைசி 13, 15, 14 நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் சூரியன் நீச்சமடைந்தாலும் குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. அப்போது கடைசி 15 நாள் பூர்வீகத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்து வந்தாலும் அது சரியாகி சகஜமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அரசாங்கத்தில் உயர் பதவியில் பணியாற்றுபவர்கள், IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு முதல் 15 நாள் விட அடுத்த 15 நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. தந்தைக்கு செல்வாக்கு ஏற்படும். அவருடைய தொழில் இதுவரைக்கும் நலிந்து போயிருந்தால் முதல் 15 நாள் கொஞ்சம் கடன் காட்சிகள் இருக்கும். இல்லை உங்களுடைய தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம்.
ஆனால் அடுத்த 15 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தந்தைக்கு செல்வாக்கு பெருகும், அவங்களுடைய தொழில் சிறந்து விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசிநாதன் செவ்வாய் குரு பார்வையில் வேறு இருக்கிறார். அப்போது செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருப்பாங்க. அதனுடைய ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் மற்றும் இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால், அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்க அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்த்தால் நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு எண்ணம் இருப்பவர்கள் தாராளமாக செல்லலாம். உங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். வெளிநாடு சென்று உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழில் செய்வதற்காக சென்றாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு யோக பாக்கியங்கள் கிடைக்கும். வெளிநாடு போனீங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு இல்லை வெளி மாநிலத்துக்கு தீர்த்த யாத்திரை அல்லது ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா அப்படின்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்கள் தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு விளங்கப் போகிறது. 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 10ல் இருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். 23ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் தான் இருக்கார். 23ஆம் தேதிக்கு பிறகு தான் நேர்கதியில் செல்கிறார். அப்போது கடைசி வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம். அது வரைக்கும் வேலையில் ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு அதிகமான ஒரு முயற்சி, ஒரு லெபோரியஸ் தேவைப்படும். ஒரு சிலருக்கு மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதாவது மேனாமினிக்காக வேலை பார்க்க முடியாது, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஆனால் கடைசி வாரம் தெளிவாக சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. இருந்தாலும் வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வேலைக்கு போகிறவங்களுக்கு தேவையான இடமாற்றம், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருப்பவர்கள், இவங்க எல்லோருக்கும் கடைசி வாரத்தில் நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது. மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி பாருங்கள், உங்களுக்கு எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் தேதியே ராகு கேது பெயர்ச்சி. அப்போது இந்த ராகு பகவான் முதல் வாரம்தான் மேஷத்தில் இருக்கிறார். மேஷத்தில் ராகு இருந்தால் அது குருவோடு சேர்ந்த ராகு தான், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ 12ஆம் இடத்துக்கு ராகு போயிடுறார் அப்படின்னு சொன்னால் இந்த மேஷ ராசி அன்பர்கள் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் வேலைக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ தொழிலுக்காகவோ செல்ல விருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ராகு பகவான் உங்களை அனுப்பி வைப்பார். கண்டிப்பாக வெளிநாட்டு வாசம் கண்டிப்பாக இருக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். இன்னும் 12ல் ராகு இருந்தால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. பட் இருந்தாலும் நல்ல சம்பாத்தியம் ஏற்படும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 17, 18, 19 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லிக்கிங்க. வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். புதிய ப்ராஜெக்ட் எதுவும் எடுத்து செய்யாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு பாருங்கள், ராசியில் குரு இருக்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ல் சுக்கிரன் இருந்து குரு பார்வையில் இருக்கார். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது இந்த மேஷ ராசிக்கு 1, 5, 9, 7ஆம் இடமும் சிறப்பாக இருக்கிறதால அமக்கலமான ஒரு மாதம். சென்ற மாதத்தை விட இந்த அக்டோபர் மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு
நினைத்ததை சாதிப்பீர்கள், நல்ல சம்பாத்தியம் ஏற்படும், கணவன் மனைவி ஒற்றுமை, வேலையில் பிரச்சனைகள் இருந்து வந்த போதிலும் இப்பொழுது அதெல்லாம் விலகி நல்ல சுமூகமான ஒரு சூழல், தேவையான இடமாற்றம், பதவி உயர்வு, ஒரு சிலருக்கு தேவைப்படுபவர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். மொத்தத்தில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. இந்த அக்டோபர் மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.